ஒரு ஃபவுண்டரா நீங்க தொடர்ந்து முடிவுகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா சில பெரிய முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதை தாண்டி யோசிக்கணும். ஸ்டார்ட் அப்ஸோட முதல் சில மாசங்கள்ல எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கும். அப்போ நம்ம டீம்ஸ் பெரும்பாலும் மனசுக்கு சரின்னு படுறத வச்சுதான் முடிவெடுப்பாங்க. ஆனா பெரிய முடிவுகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கணும். இந்த பகுப்பாய்வுல அந்த மாதிரி பெரிய முடிவுகளை டேட்டாவோட அடிப்படையில எப்படி நம்பிக்கையோட எடுக்கலான்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்க பார்க்க போறோம். ஓகே, அப்ப உள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் இதோ. உங்க ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இது ஒரு பிளே புக் மாதிரி. சரி, முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிளாசிக் ஃப்ரேம்வொர்க்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆனா நாம இதுக்கு ஒரு ரொம்பவே வலுவான அடித்தளத்தை போட போறோம். அதாவது ஸ்வாட் அனாலிசிஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் இதையெல்லாம் எவாலுவேட் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டூல். இது மூலமா நம்ம கம்பெனி எப்போ எந்த நிலையில இருக்குன்னா ஒரு தெளிவான பலன் கிடைக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கும் புதுசா யோசிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. இதுல 2 வகை காரணிகள் இருக்கு. ஒன்னு இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள், நம்மளோட பலம் பலவீனம் மாதிரி. இன்னொன்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, மார்க்கெட்ல இருக்கிற வாய்ப்புகள் அச்சுறுத்தல்கள் மாதிரி. நம்ம கண்ட்ரோல்ல என்ன இருக்கு, எதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்னு இது தெளிவா பிரிச்சு காட்டுது. சரி, ஒரு பேசிக் ஸ்வாட் பண்றது நல்ல ஆரம்பம்தான். ஆனா அதை மேம்போக்கா பண்ணா அது நம்மள தப்பான வழிக்கு கொண்டு போயிடும். அப்படி என்னென்ன தவறுகள் நடக்கும், அது எப்படி தவிர்க்கலான்னு பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. சும்மா சில ஐடியாஸ ஒரு லிஸ்ட் போட்டு அதை நம்பி உங்க முழு கம்பெனியும் பணயம் வைக்க முடியுமா? உங்க ஸ்வாட் அனாலிசிஸ் வெறும் ஒரு ஒர்க் ஷாப்ல பண்ணி வச்ச டாக்குமெண்டா மட்டும் இருந்தா அதோட உண்மையான மதிப்பை நீங்க இழந்துடுறீங்க. தப்பான தகவல்களை வச்சு முடிவெடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த தவறுகள் எல்லாம் தான் நடக்கும். ரொம்ப தெளிவில்லாத விஷயங்களை லிஸ்ட் பண்றது, உதாரணத்துக்கு நல்ல ப்ராடக்ட்னு சொல்றது, உண்மைகளை விட்டுட்டு அனுமானங்களை நம்புறது, இதெல்லாம் செஞ்சா ஒரு பவர்ஃபுல்லான டூல் வெறும் ஒரு செக் பாக்ஸ் எக்ஸசைஸா மாறிடும். இதுக்கு ஒரே தீர்வு தான் உங்க பகுப்பாய்வை யதார்த்தத்தோட, அதாவது ரியல் டேட்டாவோட இணைக்கணும். ஒரு ஸ்வாட் அனாலிசிஸோட தரம் அதுக்கு அடிப்படையா இருக்கிற டேட்டாவோட தரத்தை பொறுத்து தான் இருக்கும். சிம்பிளா சொன்னா குப்பை உள்ள போனா குப்பை தான் வெளியே வரும். அதனால இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு ஊகிக்கிறத விட்டுட்டு உண்மையான டேட்டாவை சேகரிக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் உங்க முடிவுகள் ஆப்ஜெக்டிவா இருக்கும். அப்போ நீங்க பிரெயின் ஸ்டார்மிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க அனாலிசிஸ் உறுதியான ஆதாரங்களோட இருக்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபைனான்ஷியல் ஆடிட்ஸ் பாருங்க. உங்க பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்க நிதி நிலைமையை பத்தி கரெக்டா சொல்லும். அப்புறம் ஆபரேஷனல் ஆடிட்ஸ், சப்ளை செயின் எப்படி இருக்கு, டெலிவரி சரியா போகுதா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ வருது, இந்த மாதிரி